ஹை டிசைனர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பேனல் தென் வந்து அலைன் பேனல் இது ரெண்டுத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பேனலை பற்றி பார்த்துடலாம். இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பேனல் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு ஷேப் ஒன்று ட்ரா பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இங்கே ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஷேப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்மோட பேனல் ஓப்பன் ஆகிடும். இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பேனல் இல்லை அப்படின்னா நீங்கள் விண்டோஸில் போய்ட்டு கூட ட்ரான்ஸ்ஃபார்ம் பேனலில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே பாருங்கள், இங்கே இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸில் வந்துடும். ஓகேங்களா? இந்த ரெக்டாங்குலரை கிளிக் பண்ணிங்க. இப்போது இந்த எக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த எக்ஸ்ன்னு இருக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் ஒர்க் ஸ்பேஸில் அதனுடைய பொசிஷன். இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ 107ன்னு இருக்குது. நான் வந்து 150 வச்சுட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் எதுனா இருக்குது அப்படின்னா மூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? நான் 130 வைக்கிறேன் அகைன்னு. இப்போ பாருங்கள் இந்த பொசிஷனில் இருக்குது. அதுவே வந்து நான் ஒய் ஆக்சிஸ், அதாவது டாப் பாட்டம் ஏதாவது எந்த பொசிஷனில் இருக்குன்றது இங்கே 98ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து குறிக்குது. நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் 110 வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து அப் டவுன் மூமெண்ட்டில், அதாவது ஒய் ஆக்சிஸில் வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? தென் வந்து இது வந்து ரெக்டாங்கிளோட வித்து, இது ரெக்டாங்கிளோட ஹைட்டு. இப்போது ரெக்டாங்கிளோட வித்தை வந்து நான் வந்து மாற்றுறேன், 115 மாற்றுறேன். இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. அகைன் நான் வந்து ஹைட்டை வந்து ஒரு 100ன்னு வைக்கிறேன். சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் இங்கே ஹைட்டை மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக வித்தும் சேஞ்ச் ஆகுது. எதனால் அப்படின்னா இந்த லிங்க் மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அதனால் நான் லிங்க்கை எடுத்துடுறேன் அப்படின்னா, இப்போ நான் ஹைட்டு மாற்ற போகிறேன் அப்படின்னா 100லேருந்து ஒரு 120 கொடுத்துட்றேன் அப்படின்னா ஹைட்டு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், வித்து சேஞ்ச் ஆகாது. அதே போல் வித்து வந்து நான் 200 வைக்கிறேன் அப்படின்னா வித்து மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த லிங்க்கு. வித்து ஹைட்டு ஒரே சேமாக பண்ணணும் அப்படின்னா லிங்க் கிளிக் பண்ணிங்க. தனித்தனியாக பண்ணணும் அப்படின்னா லிங்க்கை வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? தென் வந்து இதை வந்து நான் ஆங்கிள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரு 30 டிகிரியில் இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த ஷேப்பை நீங்கள் எத்தனை டிகிரியில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? மேனுவலாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். 35 டிகிரி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதில் இருக்கிற வேல்யூ கொடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேர். இந்த மாதிரி நீங்கள் ஷேப்பு வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி. அதுக்கு இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனு கொடுத்துட்ருப்பாங்க. தென் வந்து ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ வந்து இது வந்து இந்த பின்னை எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 இருக்குது. நான் வந்து 220 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் சேஞ்ச் ஆகிருக்கு. அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா ஹைட் வந்து 120 இருக்குது. நான் வந்து ஒரு 150 கொடுக்குறேன் அப்படின்னா ஹைட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கரெக்டான, அதாவது நீங்கள் ஏனோ தானோன்னு ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா ஷேப்பு, அதுக்கு ப்ராப்பரான ஹைட்டு வித்து வேணும் அப்படின்னா நீங்கள் இது மூலமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாற்றிக்கலாம். தென் வந்து இதை வந்து ரொட்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மேலே பார்த்தீங்களா ஆங்கிள், அதே போல் தான் இதுவும் நீங்கள் ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். தென் வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேடியஸ். ஓகேங்களா? ஃபில்லட் கொடுப்பீங்கள்ல அதுதான். ஓகேங்களா? இப்போ நான் இந்த இடத்துல 20ன்னு கொடுத்துட்டு நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா லிங்க்கு கொடுத்துருக்கேன். எல்லா இடமும் என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு அந்த ரேடியஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறியிருக்கும். ஓகேங்களா? ஸ்கேல் கார்னர், ஸ்கேல் ஸ்ட்ரோக் அண்ட் எஃபெக்ட் கொடுக்குறது எதுக்காக அப்படின்னா, இப்போ ஸ்கேல் கார்னர், ஸ்கேல் ஸ்ட்ரோக் எஃபெக்ட் கொடுக்கும்போது இப்போ நான் வந்து வித்தோட வேல்யூவும் ப்ளஸ் வந்து ஹைட்டோட வேல்யூ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரோக்கோட வேல்யூவும் ஸ்ட்ரோக் அண்ட் அதோட எஃபெக்ட் வேல்யூ வந்து என்ன ஆகாது அப்படின்னா அப்படியே இருக்கும், சேஞ்ச் ஆகாது. நீங்கள் பிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரோக் வேல்யூவும் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரியே சேஞ்ச் ஆகும். இங்கே பாருங்கள், இதோட ஸ்ட்ரோக் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போதைக்கு 2 வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வித்து வந்து 230 கொடுக்குறேன். இது வந்து 150 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ஸ்ட்ரோக் வந்து பாருங்கள் நான் 2 தான் வச்சேன், ஆனால் வந்து 2.231 வந்திருக்கு. எதனால் அப்படின்னா அந்த சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதனுடைய ஸ்கேல் ஸ்ட்ரோக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் கார்னர்ஸ், இப்போ நான் இந்த கார்னர்ஸ் வேல்யூலாம் பாருங்கள் 20 வச்சேன், இங்கே 22 மாறி இருக்குது. இந்த டிக் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதே 20 தான் இருக்கும். நீங்கள்
ரெக்டாங்கிளோட சைஸ் வந்து இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாலும் அதனுடைய சைஸ் வந்து ஆமாம் 20ன்னு வச்சுருந்தா 20 மட்டும்தான் இருக்கும். இது அன்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அலைன். அலைன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் போஸ்டர் டிசைனில் வந்து நிறைய இடத்துல நீங்கள் இந்த அலைன் வந்து யூஸ் பண்ணுவீங்க ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இது இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி 3 பேராகிராஃபாக நீங்கள் டைப் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு 3 பேராகிராஃப் டைப் பண்ணுறீங்க. தென் மொத்தமாக செலக்ட் பண்ணிங்க ஓகேங்களா. இது அலைன் டு ஆர்ட் போர்ட் கொடுத்துங்க. ஏன்னா இந்த ஆர்ட் போர்டுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அலைன்மெண்ட் பண்ண போகிறோம். அலைன் டு ஆர்ட் போர்ட் கொடுத்துங்க. இப்போ பாருங்கள், இது ஷீட்டில் இருக்குது. இது அலைன் ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஹரிசாண்டல் அலைன் லெஃப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே அலைன் லெஃப்ட்டுக்கு மாறிடும். ஹரிசாண்டல் சென்டர் அப்படின்னா அலைன் சென்டர் அப்படின்னா சென்டருக்கு வந்துடும். லெஃப்ட் அப்படின்னு ரைட்டுன்னும் போது உங்களுக்கு ரைட் சைடில் ஈவனாக வந்துடும் ஓகேங்களா. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 பாக்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் அலைன் டாப்பில் வெர்டிக்கலாக இருக்கும். இது மிடில் வெர்டிக்கலாக இருக்கும். இது பாட்டமில் வெர்டிக்கலாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் ஆப்ஜெக்ட்னு இருக்குது. டிஸ்ட்ரிபியூட் ஆப்ஜெக்ட்னா என்னென்னா, நீங்கள் நிறைய இடத்துல அலைன் கரெக்டாக பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஸ்பேஸிங் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கும். ஸ்பேஸிங்காக இந்த கேப்புக்காக தான் இந்த டிஸ்ட்ரிபியூட் ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், நான் இது வந்து தனித்தனியாக அங்கங்கே வைக்கிறேன். ஸ்பேஸிங் வந்து எனக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆப்ஜெக்ட் டாப்னு வைங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஈவனாக இருக்கும். எதை பொறுத்து அப்படின்னா, நான் இந்த இடத்துல ஹார்ட் போர்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் செலெக்ஷன் கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து செலெக்ஷன் கொடுத்துருங்க. இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆப்ஜெக்ட் டாப் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள் டாப் கொடுக்கும்போது உங்களுக்கு அலைன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா, டாப்லேருந்து இந்த ஆப்ஜெக்டோட டாப் இந்த ஆப்ஜெக்டோட டாப் வந்து ஈக்குவலாக இருக்கும். இங்கே ரூலர் இருக்குது. இங்கே டாப் வைக்கிறேன். இதனுடைய டாப் வைக்கிறேன். இதனுடைய டாப் வைக்கிறேன். 4th ஆப்ஜெக்டோட டாப் வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து இதுக்கான இதனுடைய ஸ்பேஸ் வந்து கேப் வந்து ஈவனாக இருக்கு ஓகேங்களா. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூட் சென்டர்ஸ் விடுகிறேன் அப்படின்னா சென்டர் கொடுத்துட்டேன். மொத்தத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ அதே போல் சென்டராக வைங்க. இந்த சப்ஜெக்டோட சென்டர், இந்த சப்ஜெக்டோட சென்டர், இந்த சப்ஜெக்டோட சென்டர். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவல் ஸ்பேஸாக இருக்கும். அதே போல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவல் ஸ்பேஸாக இருக்கும். இந்த சப்ஜெக்டோட பாட்டம், 2வது சப்ஜெக்ட், 3வது சப்ஜெக்ட், 4வது சப்ஜெக்ட், இதனுடைய பாட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஓகேங்களா. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஈக்குவலான ஸ்பேஸிங் தாங்க யூஸ் ஆகுது. அதுவே இப்போ இப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, மொத்தமாக செலக்ட் பண்ணிங்க. அலைன் டு செலெக்ஷன் கொடுத்துருங்க. இப்போ இது பார்த்துங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் லெஃப்ட் கிளிக் பண்ணும்போது இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய லெஃப்ட்டு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவல் ஸ்பேஸாக ஓகேங்களா. அதே போல் தான் மிடிலு, அதே போல் தான் ரைட் ஓகேங்களா. இது வந்து ஸ்பேஸிங் கேப்புக்காக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகிற ஒரு பேனல். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்பேஸ், ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்பேஸ் வந்து நீங்கள் வேல்யூ வந்து கொடுத்து மேனுவலாகவும் நீங்கள் அந்த கேப்புக்குள்ளே வச்சுக்கலாம் ஓகேங்களா. இது அலைன் டு ஆர்ட் போர்டு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் செலெக்ஷன் பண்ணுறது இந்த ஆர்ட் போர்டுக்குள்ளே வரும். அலைன் டு செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த செலெக்ஷனுக்குள்ளாரவே உங்களுக்கான டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே வரும் ஓகேங்களா. இன்றைக்கி டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 2 டாபிக் நடக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அலைன்.
ட்ரான்ஸ்ஃபார்ம் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, எக்ஸாக்டாக வேல்யூ கொடுத்துட்டு ஒரு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்போ சர்க்குலரோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஷேப்ஸை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். அலைன்ன்றது வந்து எதுக்காக அப்படின்னா, ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ஆர் செலெக்ஷனுக்குள்ளார கரெக்டான அலைன்மெண்ட் கரெக்டான கேப் கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த அலைன் பேனலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸில் இருக்கும். இது வந்து நம்ம இல்லுஸ்ட்ரேட்டர் பிகினிங் சீரியஸ் வந்து நம்ம கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.